வெல்கம் மக்களே, இது வுமன் இன் சினிமா. நான் உங்க பாரதி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இன்னைக்கு என்ன படத்தை ஹாஸ்டஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய டைட்டில் கார்டையே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். டைட்டில் கார்ட்லேயே நிறைய பொண்ணுங்க பேரை வச்சு தான் இந்த படமே வந்து மன்மதன் அப்படின்னு வருது. ஸோ மன்மதன் திரைப்படத்தை தான் நம்ம இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போகிறோம். படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அஃபேரில் இருக்கக்கூடிய பெண்களை கொலை பண்ணுற ஒரு சைக்கோ. அந்த சைக்கோவை ஹீரோ அப்படின்னு படத்தில் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ சிம்பு அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் அந்த படத்துடைய வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரியை எழுதின அதே சிம்பு அவர்கள் தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸ்ட்ரா அஃபேர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணும் எக்ஸ்ட்ரா அஃபேரில் இருக்காங்க, ஒரு பெண்ணும் எக்ஸ்ட்ரா அஃபேரில் இருக்காங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு அஃபேரில் இருந்தாங்க அப்படின்னு வைங்களேன், அதை வந்து ஜஸ்ட் லைக் தட், அவன் பையன்பா வேணா பண்ணுவாப்பா அப்படிங்கிற மாதிரி கடந்து போகப்படுது. இதுவே ஒரு பெண் அஃபேரில் இருந்தாங்க அப்படின்னா, அவள் எப்படி அப்படி ஒரு அஃபேரில் இருக்கலாம்? அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய குத்தம் தெரியுமா? இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இவளுக்கு அப்போஸாகவே நான் ஒரு ஸ்டோரி எழுதி அதையே நான் படமாக எடுத்து அதையே நான் 100 நாள் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஆணாதிக்க சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தில் ஹராஸ்மெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா, படமே ஹராஸ்மெண்ட் தான். அது எப்படி ஒரு பெண் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர்லையோ இல்லீகல் அஃபேர்லையோ இல்லை ஏதோ ஒரு அஃபேர்ல இருக்கிறான்னா, அது அவளுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால நான் எல்லாத்தையும் போய் கொல்லுவேன், யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் கொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஏன் பெண்களை மட்டும் கொல்றீங்க? பசங்களையும் கொல்லணும்ல. அப்போ பசங்களும் தான் எக்ஸ்ட்ரா அஃபேரில் இருக்காங்க. அந்த மாதிரி அஃபேரில் இருக்கக்கூடிய நிறைய பசங்களும் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பெண்கள் மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நியாயமே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஒரு பெண்ணுடைய ப்ரைவேட் ஸ்பேஸ், ஒரு பெண் ஒரு ரூமில் இருக்கா, அவளுடைய ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறா. அதை எல்லாத்தையும் இந்த சைக்கோ, அதாவது நீங்கள் சொல்கிற ஹீரோ அப்படிங்கிறவர் எட்டி பார்க்குறாரு. இது ஒரு ரொம்ப பெரிய ஹராஸ்மெண்ட் தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல வேற ஒருத்தர் நம்மளை வந்து இந்த மாதிரி வெட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலே அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும், அவ்வளோ பயப்படுவா. போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து ரேகிங்னு ஒன்று வந்து பண்ணுவாங்க காலேஜில். இந்த ரேகிங் பண்ணும்போது ஒரு பெண்ணை வந்து முத்தமிட சொல்லுவாங்க. அப்போ அந்த முத்தமிடுற காட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஷாட்ல வந்து காட்டியிருப்பாங்க. ஹீரோக்கு டக்குன்னு வேற ஒரு பையன் வந்து இந்த மாதிரி கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டானா, வேற ஒரு பையனை கிஸ் பண்ணும்போது ஹீரோக்கு வந்து பயங்கரமா கோவம் வரும். ஆனா ஹீரோவை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு கோவம் வராது. கேட்டா அது லவ் அப்படிங்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காமே நீ என்ன கிஸ் பண்ணு, ஒரு பொண்ணு வந்து இன்னொரு ஹீரோ வந்து கிஸ் பண்ணா ஓகே தான் அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறதே இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஹராஸ்மெண்ட் தான். ஸோ ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததான் அப்ஜெக்டிஃபிகேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த படத்தில் தத்தை தத்தை தத்தைன்னு ஒரு பாட்டு இருக்குது. பாட்டே அப்ஜெக்டிஃபிகேஷன் தான், அதை விட்டுறலாம். ஹீரோ நிறைய இடத்துல நிறைய பெண்களை போய் கொலை பண்ணுறாங்க. அப்போது ஒரு கஃபேக்கு போவார் ஹீரோ. போனோடனே அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு வந்து காலுக்கு கீழே ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் இடுப்பில் ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய ஃபேஸுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. இப்படி ஷார்ட்டாக வச்சு தான் அந்த பெண்ணையே வந்து சிம்பு அவர்கள் பார்ப்பார். பார்த்துட்டு உள்ளே போயிட்டு சும்மா சொல்லக்கூடாது, நீ வந்து ஹாஃப் ஸ்லீவில் ரொம்பவே அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு, எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பார். இதெல்லாம் அப்ஜெக்டிஃபிகேஷன் தான். ஆனா அந்த பெண் காம ஆசையில ஒரு பையனை பார்க்கறது தப்பு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிடுவார். இது எந்த விதத்துல நியாயம்? அதாவது நீங்க பண்ணா அது வந்து ஓகே, நாங்க பண்ணா அது வந்து ஓகே இல்ல. உங்களுக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னியா? சோ அப்ஜெக்டிஃபிகேஷன் இந்த படத்துல நிறைய இருக்கு. பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்ணி 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 தான் எல்லா பெண்களையுமே கொலை பண்ற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்கிறதுனால அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா ரேசிசம் பற்றி பேசணும்னா, ஹீரோயின் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஹீரோயின் வந்து ஜோதிகா அவர்கள் நடிச்சிருக்காங்க மைதிலி அப்படிங்கிற கதாபாத்திரம்ல. அவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்னோசென்ட்டான ஒரு பொண்ணு, மெயினாக லூஸு, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் வந்து வருவாங்க. அவங்களுடைய ஸ்கின் டோன் இவங்களுடைய ஸ்கின் டோன் பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், ஜோதிகாவுடைய ஸ்கின் டோன் வந்து ஒயிட் ஸ்கின் டோன், ஆனால் இவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டோன். எப்பவுமே ஒரு ஹீரோயினை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருப்பு நிற பெண்ணை கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்துறதே இங்கே ரொம்ப நார்மலான விஷயம் ஆயிடுச்சு.
இந்த படம் மட்டும் கிடையாது, நிறைய படத்துல இந்த மாதிரி குள்ளநரி கூட்டம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த படத்துல ஹீரோயின் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கருப்பு நிறமா தான் இருக்கும். ஏன்னா ஹீரோயின் அந்த இடத்துல ஹைலைட்டா தெரியணும்ல, ஒயிட் கலர் வாங்க ஹைலைட்டா காட்டணும்ல அப்படின்னு. ஸோ அதே மாதிரியான சேம் மைண்ட் செட் இந்த படத்துலயும் இருக்கிறதுனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா ஸ்டீரியோ டைப் பத்தி பேசணும்னா, படத்தில் வந்து ஹீரோ வந்து இவங்கெல்லாம் நல்ல பொண்ணு, இவங்கெல்லாம் கெட்ட பொண்ணு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு. இந்த மாதிரி க்ரைட்டீரியா இருக்கிறவங்க தான் நல்ல பொண்ணு அப்படின்னா அவங்க தான் ஜோதிகா கேரக்டர். ஜோதிகா கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பசங்க கூடயும் பேசாது ஹீரோவை தவிர. அண்ட் அடுத்ததாக வந்து எல்லாத்தையும் ஈஸியாக நம்பிடுவாங்க, ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. முக்கியமாக லூஸு பெண்கள் அப்படின்னாலே அந்த லூஸு இன்னோசென்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பொண்ணுங்க. முக்கியமாக ஜோதிகா வந்து பப்புக்கு போக மாட்டாங்க, அதே மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டாங்க இந்த படத்தில். ஆனால் அப்படியே சிம்பு கொலை பண்ணுற அந்த பெண்கள் எல்லாமே கெட்ட பெண்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பப்புக்கு போகிற பெண்களாக இருப்பாங்க. முக்கியமாக அந்த ஒரு மாதிரி இப்படி பண்ணக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து கெட்ட பொண்ணுங்க, இவங்க எல்லாருமே வந்து நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப பெரிய ஸ்டீரியோ டைப் தான். இந்த படத்தில் சிம்பு பேசியிருப்பாரு, மாடர்ன் ட்ரெஸ் போட்டவங்களாம் கெட்ட பொண்ணுங்களும் இல்லை, சாரி கட்டுறவங்களாம் நல்ல பொண்ணுங்களும் இல்லை அப்படின்னு பேசியிருப்பாரு. அவர் பேசுறாரு தானே தவிர சீன்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீரியோ டைப்பை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவர் இவ்வளோ க்ரைட்டீரியா வச்சிருக்காரு இல்லையா. ஆனால் ஒரு பையனா எப்படி இருக்கணும், ஒரு பையனா எப்படி வேணா இருக்கலாம். தத்தை தத்தைன்னு ஒரு பாட்டு போட்டு அதுக்கு நடுவில் நின்று பல பெண்கள் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி கூட ஒரு பையன் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் அப்படின்னா அவள் ஜோதிகா மாதிரியான க்ரைட்டீரியாவில் தான் இருக்கணும், அப்போனா தான் அவன் நல்ல பொண்ணு. அந்த கொலை பண்ண பெண்கள் மாதிரியான க்ரைட்டீரியாவில் இருந்தால் அவங்களாம் கெட்ட பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே இங்கே ரொம்ப பெரிய ஸ்டீரியோ டைப்ஸ். ஸோ ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஸ்பேஸ் பற்றி பேசணும் அப்படின்னா, ஜோதிகா அவர்களுக்கு இந்த படத்தில் ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சிம்பு அவர்களை பயங்கரமாக காதலிக்கிற ஜோதிகா, சிம்பு அவர்கள் வந்து இந்த மாதிரி பெண்களை கடத்திட்டு போய் கொலை பண்ணுறாருங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு கேரக்டராக அவங்க இருக்காங்க. ஜோதிகா கதாபாத்திரத்தை கதையிலிருந்து எடுத்துட்டா கூட கதை நகுரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கதையிலோடைய முக்கியமான ட்விஸ்ட், அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பனிங்கே ஜோதிகானால தான் நடக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் மன்மதன் மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 1 பாயிண்ட். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.